ஹாய் அனைவருக்கும் குட் மார்னிங்கிங்க. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு நர்சரி கார்டன்லேருந்து இன்றைக்கி ரோஜா பூச்செடியெலாம் பார்த்துட்ருக்கோம். நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருச்செங்கோட்லேருந்து நாமக்கல் போகிற மெயின் ரோட்டில் மாணிக்கப்பாளையம் மெயின் ரோட்லேயே ஜல்லிக்கட்டு நர்சரி கார்டன் இருக்குது. இன்றைக்கி ரோஜா பூச்செடியெல்லாம் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ நீங்கள் மட்டும் பார்க்காம 4 பேர்த்துக்கு அனுப்பிச்சிடுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீடியோ, ஒவ்வொரு நாளைக்கு ஒருத்தருக்கு மட்டும்னாச்சும் ஒரு வீடியோ பார்த்துட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பயன் இல்லைனாலும் பார்க்குறவங்களுக்குனாச்சும் பயனாக இருக்கும். பக்கத்தில் இருக்கும் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த செடி இங்கே இருக்கா, போய் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துக்குவாங்க. இன்றைக்கி வாங்க ரோஜாப்பூ செடி பார்க்கலாம். எது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். எல்லா கலர்லேயும் இருக்கும். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எந்த கலரு நல்லா இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா செடி வந்து எப்படி வீடியோ எடுக்கணும், எப்படி போடணும், எப்படி இந்த செடி இந்தளவுக்கு பூ கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் வீடியோவில் வந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எங்களுக்கும் வந்து எந்த வீடியோ எப்படி போடணும், அவங்க கேட்ட கமெண்ட்டுக்கு வந்து கரெக்டாக நாங்கள் பதில் கொடுத்துருவோம். அப்பப்போ நாங்கள் வந்து பதில் கொடுப்போம். அப்படியே உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் சேட் பண்ணி நீங்கள் கேளுங்க, எனக்கும் கால் பண்ணி சொல்லுங்கள். இந்த மாதிரி இந்த டவுட்டுன்னு சொல்லி கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறோம். வாங்க இன்றைக்கி ரோஜாப்பூ செடியெலாம் பார்க்கலாம். வீடியோ மட்டும் பார்க்காம அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் அனுப்பிச்சி விடுங்க. அப்படியே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய வீடியோக்கள்லாம் அந்த மாதிரி போட்டுகிட்டே இருப்போம். தொடர்ச்சியாக அப்படியே போட்டுகிட்டே இருக்கலாங்க. வீடியோ ஓணும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு குவாலிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு நீங்கள் இது சொல்லணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுலாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தொடர்ச்சியாக வந்து வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். ஒவ்வொரு செடியும் தனித்தனியாக எடுத்து பார்த்து போடுறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து விவசாயிங்களுக்கு அதிகமாக நீங்கள் அனுப்பிச்சி விட்டோம்னா தான் இன்றைக்கி வந்து விவசாயம்னா காட்டுக்குள்ளே சேத்துல இறங்கி வேலை செய்கிறது மட்டும்தான் விவசாயம்னு இல்லை. வீட்டில் ஒவ்வொரு ரோஜா பூச்செடியும் ஒவ்வொரு செடியும் வச்சு வளர்த்தினாலுமே இன்றைக்கி விவசாயிக்கு வந்து முதல் படி அதுதாங்க. இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி மாடித்தோட்டம் அந்த மாதிரிலாம் போடுறீங்கன்னா, நாளைக்கு உங்களை பார்த்துட்டு உங்கள் பிள்ளைங்க, உரம்பரை, பக்கத்து வீடு இந்த மாதிரிலாம் பார்த்து அவங்களாம் ஒரு விவசாயிக்கு ஊடுதனியாக நம்ம தான் இருப்போம் அப்படின்னு நினச்சிக்கணும். அதனால் எல்லாருமே செடி வளர்த்துங்க, மரம் வளர்த்துங்க, காட்டு வேலையெல்லாம் கற்றுக்குவோம். விவசாயத்தை வந்து விடாமல் பார்த்துட்ருக்கணும். தொடர்ச்சியாக வந்து ஏதோ ஒரு விவசாயத்தை பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம வேலை மட்டும் சொல்லிட்டு அது ஒரு வேலையை எடுத்து செய்யணும். பாருங்கள். ஓகேங்க, இன்னொரு வீடியோ நல்ல வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.